சொன்னீங்க? செவ்வாய் தோஷமா? என் பையனுக்கு செவ்வாய் தோஷமா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள். இன்னொரு ஜோசியர் செவ்வாய் தோஷமே இல்லைன்னாரு, நீங்கள் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பெண்மணி பதட்டமாக கேட்டாங்க. செவ்வாய் தாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க, அது தோஷம்னு சொல்லக்கூடாதுங்க. செவ்வாய் வலிமையாக இருக்கா, வலிமை குன்றி இருக்குதா அப்படின்னு பார்க்குறது தான். அது செவ்வாயோட பலத்தை நாம் சொல்கிறது தான் தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை எங்கள் அக்காவுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தது, அவங்களுக்கு 32 வயசில் தான் கல்யாணமே முடிஞ்சுது அப்படின்னு அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. அது அப்போ இருந்த சூழலுங்க, சரியான ஆராய்ச்சி இல்லாத சூழல். இப்போ பாருங்கள், எல்லாருக்குமே செவ்வாய் தான் இருக்குது. செவ்வாய்ங்கிறது ஒரு சாதாரண கிரகம் இல்லை, த ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கத்தில் அந்த செவ்வாயை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. போர்க்கடவுளுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நீங்கள் போராளியாக இருப்பீங்க, போராட்டங்களில் வழி நடத்துவீங்க, தலைமை தாங்குவீங்க. வாழ்க்கையே போராட்டமாக இருந்தாலும் அழுத்துக்க மாட்டீங்க, சலிச்சிக்க மாட்டீங்க. சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டு கொடுத்து பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க. அந்த செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தலைமை தாங்கும் பண்பு, தன்மை, பதவி, பெரிய பொசிஷன் அதெல்லாம் கிடைக்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ செவ்வாய் தோஷமாக இருந்தால் அதெல்லாம் கிடைக்காதா? அதுதான் அதிகமாக கிடைக்கும். செவ்வாய் 4லேருந்து 10ஆம் இடத்தை பார்த்தா பெரிய பதவிக்கு நீங்கள் வருவீங்க, வேணான்னாலும் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு லக்னத்தையோ அல்லது ராசியோ பார்க்குறான்னு வைங்க, உங்களை மாதிரி ஒரு தைரியசாலியை யாராலையும் பார்க்க முடியாது. பக்கத்திலே எதாவது வெடித்தா கூட என்ன இங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க தான் காவல்துறையில் பணியாற்றுறாங்க, இராணுவத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க. அதாவது விபத்தில் யாராவது சிக்கிட்டால் ஓடி போய் அவங்கள தூக்கி அவங்களுக்கு முதலுதவி செய்யக்கூடிய அந்த ஒரு தைரியம் எல்லாருக்கும் வருமா? அது செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அதில் செவ்வாய் இருக்குன்னா நீங்கள் இனிமேல் சிரிச்சுக்கணும். எனக்கு செவ்வாய் தோஷம், எனக்கு கவலையே இல்லை, நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிச்சிக்கிறது நல்லது. செவ்வாய் தோஷம் தோஷம் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. ஒருத்தவங்க அது எதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னா, செவ்வாய் ஒரு ஆணுக்கு வலிமையாக இருக்குன்னா அதே மாதிரி வலிமையாக பெண்ணுக்கும் இருந்து சேர்த்தோம்னா அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். உடல் உறுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாடி லாங்குவேஜ் அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்ணால் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் செவ்வாய் நல்லா இருந்தால் ஒத்து போகும். இந்த செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு பலமாக இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பலவீனமாக இருந்தால் 2 பேருக்குள்ளார பட்டிமன்றம், விவாத மேடை இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். 2 பேருக்கும் நல்லா இருந்ததுன்னா, அதான் தோஷத்துக்கு தோஷம் சரியாக இருந்ததுன்னா அப்போ 2 பேருமே ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சுருவாங்க. அடுத்த நிமிஷமே அங்கே சமாதானம் இருக்கும். அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி பதட்டப்படாமல், செவ்வாய் இருக்குதா பார்த்துக்கலாம், அப்போ செவ்வாய்க்கு செவ்வாய் சேர்த்தா சரியாயிடும்ல, சரியாயிடுங்க அப்படின்னு நினச்சிக்கிறது நல்லதுங்க. உடம்புல ஓடுற ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே உரிய ஒரு செவ்வாய் தான். செவ்வாய் நல்லா இருந்தால் நமக்கு ரத்தம் நல்லாயிருக்கும். சூடு சொரணை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்களே, அந்த சூடு சொரணை தர்றது யார்? செவ்வாய் தான். நாட்டுப்பற்று, குடிகாத்த குமரன் ஜாதகத்திலெல்லாம் செவ்வாய் பலமாக இருக்கிறார். அந்த மாதிரி தேசப்பற்று, வந்தே மாதரம்னு முழங்கினவங்க அவங்க ஜாதகத்திலாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வலிமையாக இருக்கார். அதை தோஷம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. வலிமையான செவ்வாய், வலிமை குன்றிய செவ்வாய், அப்படி தான் இனிமேல் அந்த வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தணும். உங்கள் பையனுக்கு வலிமையான செவ்வாய்ங்க, அப்போ அதே மாதிரி வலிமையான செவ்வாயை நம்ம சேர்ப்போங்க. உங்கள் பையனுக்கு எனக்கு வலிமை குன்றிய செவ்வாய்ங்க, அப்போ வலிமை இழந்த செவ்வாயை சேர்ப்போங்க. அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வீடு மனை இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? ஏதாவது ஒரு கிரவுண்டாவது வாங்கி போகணும்னு நினைப்பாங்கள்ல, அந்த பூமிக்கு சொந்தக்காரே செவ்வாய் தான். அதனால் செவ்வாய் நமக்கு நல்லது தான் செய்கிறாரு. நம்ம ஊரில் செவ்வாய் வருவாயும்போம், ஆனால் மற்ற மாநிலங்களில் மங்களவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் எல்லா நல்லதையும் செய்வாங்க. அப்போ செவ்வாய் நம்ம அதிகரிக்கிறதுக்கு, செவ்வாய் பலம் அதிகரிக்கிறதுக்கு முருகப்பெருமானை வணங்குவோம். அவர் தான் செவ்வேல். அந்த செவ்வேலை நாம் வணங்கினோம்னா செவ்வாயால் நாம் சிறப்படையலாங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.